ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். காலையில் வெறும் வயதோட ஸ்கூலுக்கு வர ஒரு குழந்தையால் போர்டில் இருக்கிற பாடத்தை கவனிக்க முடியுமா? டீச்சர் நடத்துகிற அந்த பாடத்தை கவனிக்க முடியுமா? இல்லை தன்னுடைய பசியை நினச்சி கலங்க முடியுமா? இனி இந்த கவலையே வேண்டாம். தமிழ்நாட்டில் இருக்கிற 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி வெளிவந்த ஒரு அதிரடியான அறிவிப்பு. இன்றைக்கி சமூக நலன் துறை அமைச்சரோட கூட்டம் ஆலோசனை நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் எடுத்த சூப்பரான முடிவு தான் இது. ஆமாங்க, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையோட நடந்த ஆய்வு கூட்டத்தில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை 6லிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீட்டிக்க உத்தரவிட்டிருக்காரு நம்ம சிஎம். அதுவும் வர செப்டம்பர் 17 தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாள் அன்னைக்கு இந்த விரிவாக்கம் முதற்கட்டமாக தொடங்க போகுது. இது மட்டும் இல்லைங்க, இந்த கூட்டத்தில் குழந்தைகள் போதைப் பொருள் பழக்கத்துக்கு உள்ளாகாமல் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், அப்படி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கவும் அதிகாரிகளுக்கு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டிருக்காங்க. பெண்கள், திருநங்கைகள், மூத்த குடிமக்கள் நலனுக்கான திட்டங்களும் துரிதமாக போய் சேரணும்னு சொல்லியிருக்காங்க. பசியில்லாத வகுப்பறை தான் வெற்றி தமிழகத்தோட முதல் படி. முதலமைச்சருடைய இந்த அதிரடி முடிவு கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு முடிவு. சரி, இந்த காலை உணவு திட்டம் இருக்குது இல்லைங்களா, இது எப்போ தொடங்கப்பட்டுச்சு, எந்த முதலமைச்சரால் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட ஒரு சூப்பரான திட்டம் தான் இது. தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுக்கான முக்கிய திட்டங்கள், மிக முக்கிய திட்டங்களில் ஒன்று தான் இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இதனுடைய வரலாற்று பின்னணியை பார்த்தோன்னா, செப்டம்பர் 15ஆம் தேதி 2022 தொடங்கப்பட்டுச்சு. அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஆன திரு ஸ்டாலின் அவர்களால் பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு முறைப்படி இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. முதற்கட்டமாக தமிழ்நாடு முழுக்க 1545 அரசு தொடக்க பள்ளிகளில் 1ஆவதுலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இது மூலமாக சுமார் 1.14 லட்சம் மாணவர்கள் பயனடைஞ்சாங்க. முதற்கட்ட அந்த வெற்றியை தொடர்ந்து ஆகஸ்ட் 25, 2023 அன்னைக்கு இந்த திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளுக்கும் சுமார் ஒரு 31,000 பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டுச்சு. இது மூலமாக 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய 17 லட்சம் குழந்தைகள் பயனடைஞ்சாங்க. திருக்குவளையில் இந்த 2ஆம் கட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் அப்போது இந்த திட்டத்தை தொடங்கி வச்சார். அதுக்கப்புறம் காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அண்ட் இப்போ பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி அதாவது ஜூன் 15, 2026 இன்றைக்கி நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தற்போதைய முதலமைச்சரான திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த திட்டத்தை நடுநிலை பள்ளிகள்லையும் 6லிருந்து 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கும் விரிவாக்கம் செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. இந்த தற்போதைய மாற்றம் சமூக சீர்திருத்தவாதியான தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு முதற்கட்டமாக தொடங்கப்பட நடவடிக்கை மேற்கொள்ள இருக்காங்க அப்படின்னு சொன்னது இன்னும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சியான செய்தி. சுருக்கமாக சொல்லணும்னா, தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த இந்த காலை உணவு திட்டம் தற்போது 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் நீட்டிக்கப்பட்டிருப்பது இந்த திட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான வரவேற்கத்தக்க அடுத்த கட்ட பெரிய மாற்றம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இது மிகையாகாது. சரி, இந்த திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அரசு பள்ளி மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை 6ஆவதுலேருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பிள்ளைங்களும் சாப்பிடணும்னு சொன்னது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். மிக முக்கியமான ஒரு சமூக நல நடவடிக்கையாக நான் இதை பார்க்குறேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற சில முக்கியமான காரணங்களையும் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். தொடக்க பள்ளி குழந்தைகளுக்கு, அதாவது 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை காலை உணவு வழங்கும் திட்டம் ஏற்கனவே நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. ஆனால் 6, 7, 8ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகளுக்கு அவங்க எல்லாம் வளரிளம் பருவத்தை, அதாவது அடலசன்ஸை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய சிறுவர்கள் தான். அவங்களுக்கும் காலை நேர ஊட்டச்சத்து மிக மிக அவசியம். காலையிலேயே பசியோடு வர ஒரு குழந்தையால் கண்டிப்பாக படிப்பில் கவனத்தை செலுத்த முடியாது. இந்த திட்டம் அவங்களுடைய பசியை போக்கி கல்வியில் முழு கவனத்தை செலுத்துறதுக்கு உதவும். அடுத்த விஷயம், கண்டிப்பாக அந்த ட்ராப் அவுட்ஸை ப்ரிவெண்ட் பண்ணும், இடைநிற்றலை குறைக்கும். வறுமை காரணமாக பல குடும்பங்களில் குழந்தைகளுக்கு காலை உணவு சமைக்க முடியாத சூழல் இருக்கும். 6லிருந்து 8ஆம் வகுப்பு வரை இந்த திட்டம் நீட்டிக்கப்படுறதால பிள்ளைகள் பசி இல்லாமல் படிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் பெற்றோர்கள் அவங்களோட குழந்தைகளை தொடர்ந்து ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. இது நடுநிலை பள்ளிகளில் மாணவர்களுடைய வருகையை, அதாவது அட்டண்டன்ஸை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் பள்ளி இடைநிற்றலையும் பெருமளவில் குறைக்கும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த விஷயம், நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி, ஊட்டச்சத்து குறைபாடு நீக்கம் பண்ணும்.
பண்ணும். வளரிளம் பருவத்தில் இருக்கிற மாணவ மாணவியருக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்கலனா அது அவங்களுடைய உடல் மற்றும் மூளை வளர்ச்சியை பாதிக்கும். அரசு வழங்குற இந்த காலை உணவு ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுடைய ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்க ஒரு மாபெரும் துணையா இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தது சமூக நீதி, அனைவருக்கும் கல்வி மற்றும் சமத்துவம் ஆகிய கொள்கைகளுக்காக வாழ்ந்த நம்ம தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளான செப்டம்பர் 17 அன்னைக்கு இந்த விரிவாக்க திட்டத்தை தொடங்குவது அந்த தலைவருக்கு செய்யக்கூடிய மிக பொருத்தமான மற்றும் அர்த்தமுள்ள ஒரு மரியாதையாக பார்க்கப்படுது. இதில் ஒரே ஒரு சவால், அதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. திட்டம் எவ்வளோதான் அருமையாக இருந்தாலும் அது மாணவர்களை சென்றடையும் போது தான் உணவினுடைய தரம், அந்த மாணவர்கள்கிட்ட இந்த திட்டத்தை கொண்டு போகிறப்ப உணவினுடைய தரம், அதாவது குவாலிட்டி, தூய்மை, ஹைஜீன், அந்த தரமும் ஹைஜீனும், அதாவது அந்த குவாலிட்டியும் ஹைஜீனும் தரமும் தூய்மையும் மிக மிக முக்கியம். அதிகாரிகள் இதை தடையின்றி சரியான நேரத்தில் மற்றும் தரமான உணவை குழந்தைகளுக்கு கொண்டு சேர்ப்பதை உறுதி செய்யணும். ஒட்டுமொத்தத்தில் வெற்றி தமிழகம் என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் சுகாதாரத்துறையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு அதிசயத்தக்க மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக இந்த திட்டம் நிச்சயமாக வருன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ என்னோடய பார்வையில் இவர் அதாவது நம்மளுடைய முதலமைச்சர் இந்த திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.